வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் இருந்து மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்காரு. அப்படி என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து விஜய்க்கு வேறு லெவலில் தரமாக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன் மல்லி நல்லவ, என் மல்லி எனக்காக எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் துக்கமெல்லாம் தாங்கியிருக்கா, அவன் மேலே நான் தேவையில்லாத அவ பேரை மட்டும்தான் எப்போவுமே சுமத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு பக்கம் கஷ்டப்படுறதோட மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அப்படியே சும்மா அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு மாதிரி ஒரு கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு அப்படியே சும்மா வைர நெக்லஸ் அப்படியே தங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது எதுவுமே இல்லை. நம்ம மல்லிக்கு பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் தான், தான் அண்ணன் குழந்தை அண்ணி எல்லாரும் வீட்டுக்கு வர வைக்கிறாரு. அந்த சமயத்தில் திடீர்னு வீட்டில் சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு திடீர்னு அப்படியே சும்மா கோவத்தில் கல் எடுத்து இடுறாரு. இன்னொரு இது ஒரு காரணமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேலே அப்படியே சும்மா பெரிய பலூண்டு மாதிரி இருந்து உடஞ்சி அப்படியே சும்மா கலர் லைட்டெல்லாம் வந்து ஒரு பக்கம் கீழே விழுது. அப்படியே குடிச்சா அழகழகா அந்த நேரத்தில் அண்ணானும் அவருடைய அண்ணியும் மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்து மல்லிக்கு ஒரே சந்தோஷம் ஆனந்தம். ஒரு பக்கம் ஐயோ நம்ம விஜய் நம்மளுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அட்ராக்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் அன்பு எல்லாமே ஒரு பக்கம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இதை பார்த்தா வெண்பா வந்து டாடா நீங்கள் சூப்பர், உங்களுக்குள்ளேயும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் இப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்திருக்கு பார்த்தீங்களா. உங்கள் பர்த்டேவுக்கு நாங்கள் தான் கிஃப்ட் தரலான்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் உங்கள் பர்த்டேவுக்கு நீங்கள் மல்லிக்கு கிஃப்ட் தந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி கேட்க, என் பர்த்டேவுக்கும் மல்லி பர்த்டேவுக்கும் எல்லாமே ஒன்று தான், என் உயிரே மல்லி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிம்பிளாக காட்டி விட்டுறாரு. உடனே அப்படியே சும்மா வயிற்று எரிசல் அப்படியே சும்மா ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் தகன்னு எரியுது, ஒரு பக்கம் வயிறெல்லாம் கப்பன்னு எரியுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நமக்கு ஏன்டா இந்த சோதனை, நமக்கு ஏன்டா இந்த வேதனை, நம்ம வாழ்க்கையில் நாம தான் எப்படியாவது முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நமக்கு முன்னேற்றமே கிடைக்கலையே. இவங்க நடனா இப்படி முன்னேற போகிறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம், நமக்குன்னு ஒரு காலம் நேரம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் மனசு விட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும்தான் நடக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ, அவங்க வந்து ஒரு கிஃப்ட் தராங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வாட்ச், அந்த வாட்ச் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 லட்சங்க. 4 லட்சத்தில் வாட்ச் வாங்கி தராங்க. அதை பார்த்தோம் நம்ம விஜய் அப்படியே சும்மா ஆச்சரியத்தில் அப்படியே சும்மா நன்றி அக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்கன்னு பார்த்தா கேஷுவலாக வாங்கி கேஷுவலாக ஓரமாக வச்சிட்டாரு. நம்ம மல்லி என்ன கிஃப்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அருமையான கிஃப்ட்டு. கரெக்டாக அவங்க வெண்பா கரெக்டாக விஜய் 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிலை, அது வந்து ரெடி பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் அந்த சிலையை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் அப்படியே சும்மா ஒரு ஃபேஸில் பார்க்கணுமே, அப்படியே சும்மா 1000 பட்டா போச்சு, அப்படியே சும்மா ஜொலிக்குது. அதை பார்த்ததும் அப்படியே சும்மா சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. அவங்க அந்த காஸ்ட்லியான வாட்ச் கொடுத்தவங்க கூட சந்தோஷப்படல, இதை கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்ததும் ராஜேஸ்வரிக்கு அப்படியே வயிறு எரிது. ஒரு பக்கம் தம்பியும் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு, சிரிக்கி மக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே திட்டின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம தலைவியை ரஞ்சிதம்மை பற்றியும் தெரியும். ரஞ்சித் என்னடா கிஃப்ட் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏன்னா என்கிட்டே காசு இல்லை, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என் மாமனுக்கு எதனா பண்ணணும்னு ஆசை தான், ஒன்றும் இல்லையே, அதனால் எதுவும் பண்ணலை. என் மாமனுக்கு நான் கிடச்சதே பேரும் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதான் அப்படியே சும்மா சிரிப்பு தான் வருது ஒரு பக்கம். இருந்தாலும் அவங்க சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சிடலாம், அவங்ககிட்ட காசு இல்லைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாசத்தை காட்டுறாங்களே அதே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி வராமல் ரஞ்சிதங்களா மாறி நிறைய யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ண அவள் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாள். அந்த ராஜேஸ்வரி வந்து குட்டையாக குழப்பி ஒரு பக்கம் மனசில் அவன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசையை வளர்த்து அவளை அப்படியே சும்மா பித்து பிடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த பித்து பிடிச்சாலும் சரி பைத்தியம் பிடிச்சாலும் சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கிறதா நடக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகணுமே தவிர அதை விட்டு இதிலேயே பிடிச்சி தொங்கின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கிவ்வே வச்சுருக்கேன். இந்த கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஹாய்னு மெசேஜ் பண்ணி விடுங்க. ஸோ நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you.